அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஆளுநர் தமிழகத்துல இயற்றப்பட்ட அந்த சட்ட மசோதாக்களை ஒரு ஒப்புதல் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திமுக சார்பில் ஒரு வழக்கை ஒன்று தொடுத்திருந்தாங்க. உச்ச நீதிமன்றத்தில் நேற்று ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. ஆளுநர் எதையெல்லாம் ஒப்புதல் கொடுக்கலையோ அதை கூட நாங்கள் ஒப்புதல் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் அவர்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அந்த உத்தரவை பிறப்பிச்சிட்டாங்க. அதாவது மாநில அரசுகளில் அந்த அமைச்சரவையில் எடுக்கக்கூடிய முடிவுகளை ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கணும். அதுதான் அவருடைய கடமை. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு இணக்கமாக செயல்படணும். மாநில அரசுக்கு தேவையான நிதிகளையும் மக்களுக்கு தேவையான ஒரு அடிப்படை தேவைகளையும் மத்திய அரசுகிட்ட கேட்டு பெற்று இந்த மாநில அரசுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதான் ஆளுநருடைய கடமை. தமிழகத்துல திமுகவினுடைய ஆட்சி நடக்குது. இப்ப ஆளுநர் ஆர்.என். ரவி பிஜேபி மூலம் ஆளுநரா போட்டாங்க. அப்ப பிஜேபிக்கு அவர் சப்போர்ட்டா தான் செய்யறாரு. பிஜேபிக்கும் திமுகவுக்குமான உரசல் சித்தாந்த ரீதியில கொள்கை ரீதியை அவங்க மோதிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப திமுக எந்த சட்ட மசோதாக்கள் கொண்டு வந்தாலும் அதை ஆளுநர் ஒப்புதல் அளிக்காம கிடப்புலே போட்டிருந்தாரு. இதை பார்த்துதான் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர் உச்ச நீதிமன்றத்தை நாடுறாரு. நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பு ஆளுநர் எதுக்கெல்லாம் ஒப்புதல் வழங்காம இருந்தாங்களோ அவங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அந்த சட்ட மசோதாக்கள் எல்லாமே ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. இப்ப ஆளுநரை கதி என்ன? ஆளுநருக்கு ஒரு ரோல் இல்லாம போச்சா? இந்த தீர்ப்பு தமிழகத்துக்கு மட்டும் இது பொருந்தும் அப்படின்லாம் கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில கவர்னர்களுக்குமே இது பொருந்தக்கூடிய தீர்ப்பா தான் பார்க்க முடியுது. இதை திமுகவினர் என்ன பண்றாங்க? இது எங்களுடைய தீர்ப்பு, இது நாங்க முறையா வாங்கிட்டோம், இது எங்களுடைய வெற்றி அப்படின்னு சொல்லி சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனா 1994 பாத்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆட்சி காலம். இது மத்திய அரசுல காங்கிரஸ் பி.வி. நரசிம்மராவ் பிரதமரா இருக்காரு. அப்போது தமிழகத்துல கவர்னரா இருக்கக்கூடியவர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சென்னாரெட்டி அப்படிங்கிறவர் கவர்னரா இருக்காரு. 1994 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டசபையில ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வராங்க. இப்ப பல்கலைக்கழகங்கள்ல மாநில முதலமைச்சர்கள் தான் துணைவேந்தராக நியமிக்கணும்னு சொல்லி ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வராங்க. சட்டசபையில அதை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புறாங்க. ஆளுநருக்கு ஒப்புதல் கிடைக்காம அப்படியே கிடப்பிலே போட்டார். இப்ப திமுகவினர் என்ன சொல்றாங்க? பல்கலைக்கழகத்தினுடைய அந்த ஆளுநர் நியமனத்துல நீ முதலமைச்சரா ஆளுநரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இது இவர்களுக்கான தீர்ப்பு கிடையாது. 94 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த பல்கலைக்கழகங்கள்ல ஆளுநர் துணைவேந்தராக வேணாம், முதலமைச்சரை துணைவேந்தராக போடணும்னு சொல்லிட்டு ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்றிட்டாங்க. அதையும் கவர்னருக்கு அனுப்பிட்டாங்க. கவர்னர் மத்திய அரசுக்கு கொண்டு போகல. அப்ப இருந்தது காங்கிரஸ் அரசு. இப்ப பிஜேபி மத்தியில் ஆளுது அப்படிங்கிறதுனால எங்களுக்கான வெற்றியா அப்படின்னு சொல்ல முடியாது. சட்ட மசோதாவுக்கு ஒரு முன்னோடி யாருன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். எங்களுக்கு ஒரு சாதகமான வெற்றி வந்துருச்சு, இது திராவிட மாடலுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாம் இனிப்புகள்லாம் கொடுத்து கொண்டாடினாலுமே அதுக்கு விதை போட்டது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். அப்ப காங்கிரஸ் அரசு இத மாநில முதலமைச்சர்கள் துணைவேந்தரா வரக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு முனைப்போடுதான் மத்திய அரசு இருந்தது. மத்தியில யாரு ஆண்டாலும் சரி, பிஜேபி ஆண்டாலும் சரி, இது காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, ஆளுநருக்கான ஒரு வேலைகளை மட்டும் செஞ்சா நல்லா இருந்திருக்கும். அன்னைக்கு 94 சென்னாரெட்டிங்கிற ஒரு ஆளுநர் அவருடைய கடமையை செஞ்சிருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்திருக்காது. அப்ப இதை எல்லாமே ஒரு அரசியலுக்காக ஆளுநரை பயன்படுத்துறாங்க. பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், அரசியலுக்காக ஆளுநரை ஒரு கைப்பாவையா பயன்படுத்திக்கிட்டு மாநில அரசுகளை மிரட்டுறதுலதான் ஒரு குறியா இருக்கிற மாதிரிதான் தெரியுது. நன்றி, வணக்கம்.